இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். ஆடைகள் கிழிக்கப்பட்டு ரயில்வே தண்டவாளம் அருகே கிடந்த பரிதாபம். பலாத்காரம் செய்து கொன்று வீசிய கொடூரர்கள் யார்? ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டம் சீதாராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது சுசரிதா எனும் திருமணமாகாத பெண் அதிகாலை 5:30 மணி வேளையில் வீட்டின் வெளியே இயற்கை உபாதை கழிக்க சென்றிருக்கிறார். நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சுற்றுப்புறத்தில் தேடி பார்த்தனர். அப்போது அருகாமையில் இருந்த ரயில்வே டிராக் அருகே சுசரிதா ஆடைகள் கிழிந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கதறி அழுததோடு இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த சீராளா கிராமிய காவல்துறையினர், மோப்பநாய் மற்றும் மருத்துவர்கள், தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அப்பகுதியில் சோதித்த போது அந்த பெண்ணின் செருப்பு, வெளியில் செல்லும் போது எடுத்துச் செல்லப்பட்ட தண்ணீர் பாட்டில், இறந்த பெண்ணின் உடைகளையும் கண்டறிந்தனர். அப்பகுதிக்கு மாவட்ட எஸ்பி வகுல் ஜிண்டால் நேரில் வந்து ஆய்வு செய்து இந்த வழக்கை சவாலாக எடுத்துக்கொண்டு அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வருகிறார்கள். இவ்வழக்கில் 5 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த பெண்ணை சீரழித்து கொலை செய்தவர்கள் யார் என தீவிர விசாரணை நடந்து வருகிறது. பணம் கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? பணத்தினால என்ன வரும்? உயிர் வருமா? அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. 10 அரெஸ்ட் பண்ணிட்டு போன 10 நிமிஷத்துல வெளில வந்துடுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறதுனால தான் விக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறதுனால தான் விக்கிறாங்க. இதே கள்ளச்சாராயம் வந்து எல்லாரும் எல்லாம் போய் சொல்றாங்க போலீஸ்காரங்கிட்ட, இங்க மாதிரி விக்கிறாங்கன்னு. அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. 10 அரெஸ்ட் பண்ணிட்டு போன 10 நிமிஷத்துல வெளில வந்துடுறாங்க. எதனால வராங்க? ஆள் பலம், பணம் பலம். என்ன போய் பண்ணுவீங்க? இதே நாங்க அவங்க வீட்டுல டைரக்டா போய் சொன்னா கூட அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து நின்று திட்டுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் அவங்ககிட்ட என்ன கேட்கறது? போலீஸ்காரங்க தான் இதை தட்டி கேட்கணும். எத்தனை பேர் செத்துருக்காங்க? பணம் கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? பணத்தினால என்ன வரும்? உயிர் வருமா? அவனுக்கு அதே மாதிரி இப்ப என்ன, இப்பயே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷமோ 10 மாசமா 5 மாசமா வெளில வந்துருவான். அதே வேலையை தான் அவன் பண்ண போறான். பண்ணாத மட்டும் இருப்பானா? இழுக்க மாட்டான். அதே வேலையை தான் அவன் பண்ணுவான். இதுக்கு என்னன்னு இவங்க தான் இதை முடிவு பண்ணணும். முன்னாடி மாதிரி தாங்க சார் அரெஸ்ட் பண்ணாங்க. பணம் கட்டி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து திரும்பி வித்தாரு. இந்த மாதிரி ஆகி போச்சு. நாங்க போய் கேட்டோம்னா அங்க இல்ல, உள்ள இருக்கிறது எல்லாம் வந்து மூண்டு எல்லாம் வரும் தெருவுக்கு எங்க அடிக்கிறதுக்கு. கல்லு கட்டு எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்படியும் போய் செஞ்சா கூட முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஒரே நாள்ல இத்தனை பேர் இறக்குறதுக்கு முக்கிய காரணம் என்ன? எங்க இருந்து இது ஆரம்பிச்சு? கள்ளச்சாரம் விற்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. எல்லாம் நைட்டு பகலும் குடிச்சதால இந்த பிரச்சனை வந்தது. எத்தனை பேர் குடிச்சான்றது அவங்களுக்கு தான், எத்தனை பாக்கெட் போட்டு வித்தன்றது அவங்களுக்கு, அந்த வித்தவங்களுக்கு தான் கணக்கு தெரியும். அவங்க சொன்ன கணக்கு 80 பேருக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. அந்த 80 பேருமே இன்னைக்கு பெட்ல தான் இருக்கிறாங்க. இப்போ இங்க ஒரே கள்ளச்சாராயம் வந்து இந்த ஏரியாவில் எல்லாருமே பாதி பேர் அந்த கடையில் குடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து இப்போ கிட்டத்தட்ட 23 பேர்கிட்ட பாடி வந்துருச்சு. 5 பாடி வந்திருக்கு. இன்னும் எத்தனை பாடி உள்ள வரும்னு தெரியாது.